வணக்கம். அதிகாரம் 89. உட்பகை. நண்பர் போல உடன் இருந்து வாழும் பகைவர். அகத்தில் பகைமை பாராட்டுபவர் என்பது பொருள். குறள் எண் 881. நிழல் நீரும் இன்னாத இன்னா, தமர் நீரும் இன்னா ஆம் இன்னா செயின். நிழல் நீர் நிழலில் உள்ள நீர். நிழல் என்னும் சொல் நீருக்கு அடையாகும். தமர் நீர் சுற்றத்தார் நீர்மை இயல்பு குணம். இக்குறளை அதிகாரத் தலைப்பாகிய உட்பகை என்பதை மனதில் கொண்டு பொருளறிய வேண்டும். நீரு பூத்த நெருப்பு என்பார்கள். அத்தன்மைத்தான உட்பகை பற்றி பேசுகிறது இக்குறள். நிழல் நீர் குளிர்ச்சி மிக்கது. குடிநீராக இருந்தாலும் சரி, குளிக்கும் நீராக இருந்தாலும் சரி, உடலுக்கு தீமை தரும், நோய் தரும் எனில் துன்பம் தரும் நீர் ஆகிவிடும், இன்னா நீர் ஆகிவிடும். அதுபோல உறவு அன்பு செய்யும், துணை நிற்கும், மகிழ்ச்சி தரும். அவ்வாறு இல்லாமல் துன்பம் தரும் செயல்களை, இன்னாத செயல்களை செய்வாரெனில் இன்னா உறவினர் ஆவார். தங்க ஊசி எனில் வயிற்றில் குத்திக் கொள்ள முடியுமா என்ன? குறள் எண் 882. வாழ் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக, கேள் போல் பகைவர் தொடர்பு. கேள் உறவு சுற்றம். இவன் பொல்லாதவன் என்னும்படி வாழ் போல் வெளிப்படையாக துன்பம் செய்யும் பகைவரைக் கண்டு அஞ்ச வேண்டாம். யாரைக் கண்டு அஞ்ச வேண்டும் என்றால் உறவு போல் நடிக்கும் உட்பகையைக் கண்டு அஞ்ச வேண்டும் என்பது பொருள். குறள் எண் 883. உட்பகை அஞ்சி தற்காக்க உலைவிடத்து மட்பகையின் மானத் தெரும். உறவாக இருக்கும் உட்பகைக்கு அஞ்சி தன்னை காத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு காத்து கொள்ளாவிட்டால் சோர்ந்த இடத்து புதைமண் போல அழித்து விடுவர் என்பது இளம் குமரனார் உரை ஆகும். குறள் எண் 884. மனம் மானா உட்பகை தோன்றின் இனம் மானா ஏதம் பலவும் தரும். மனம் உள்ளம், மானா மாட்சிமை அற்ற, இனம் சுற்றம், ஏதம் குற்றம், துன்பம், தீமை, கேடு ஆகியவை அகராதி தரும் பொருள் ஆகும். மனம் மானா உட்பகையில் மனம் மானா என்பது உட்பகைக்கான அடை. மனத்தினால் பொருந்தாத உட்பகை அவருக்கு இனமான சுற்றத்தாரும் நல்லவர் ஆகாதபடி செய்துவிடும். உறவு பகையாகும். சுற்றத்தினர் நம் துன்பத்திற்கு காரணமானவர் ஆகிவிடுவார் என்பது பொருள். குறள் எண் 885. உரல் முறையான் உட்பகை தோன்றின் இரல் முறையான் ஏதம் பலவும் தரும். உறவு முறையில் வரும் உட்பகை பற்றி பேசுகிறது இக்குறள். உரல் முறை உறவு முறை. இரல் முறை இர சா இறப்பு, இறுதி, கடைசி வரை. ஏதம் துன்பம், குற்றம். உறவு முறையோடு சுற்றத்தாரோடு உட்பகை தோன்றினால் அந்த உட்பகை உயிருக்கு இறுதி தரும் பல துன்பங்களை தரும். குறள் எண் 886. ஒன்றாமை ஒன்றியார் கண்படின் எஞ்ஞான்றும் பொன்றாமை ஒன்றல் அரிது. ஒன்றிய நட்பினர் உள்ளே உட்பகை தோன்றுமானால் அழிவிலிருந்து எந்த காலத்திலும் தப்ப முடியாது என்பது பொருள். எஞ்ஞான்றும் பொன்றாமை ஒன்றல் அரிது. கண்டிப்பாக அவர்கள் அழிவை தேடிக்கொள்வார்கள் என்பது குறிப்பு. குறள் எண் 887. செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்ற குடி. செப்பு மூடிப்பாத்திரம். செப்பு பாத்திரமும் மூடியும் பார்ப்பதற்கு ஒரு பாத்திரம் போல தோன்றும். எனினும் இரண்டும் வேறு வேறு. செப்பின் புணர்ச்சி போல சேர்ந்திருப்பது போல சேர்ந்து ஒன்றானார் போல கூடியிருந்தாலும் உட்பகை இருக்கும் குடி கூடாது, ஒன்றுபடாது என்பது பொருள். குறள் எண் 888. அறம் பொருத பொன் போல தேயும் உரம் பொருது உட்பகை உற்ற குடி. அறத்தினால் தேய்க்கப்படும் இரும்பின் வடிவம் தேயும், வலிமையும் குன்றும். அதுபோல உள்பகை உள்ள குடியின் வலிமையும் தேய்ந்து குறைந்துவிடும், அழிந்து போகும் என்பது குறிப்பு. குறள் எண் 889. எட்பகவு அன்ன சிறுமைத்தே ஆயினும் உட்பகை உள்ளதாம் கேடு. எட்பகவு என்பது எள்ளின் பிளவு என்னும் பொருள் தரும்.
உட்பகை எண்ணின் பிளவை போன்ற சிறிய அளவு உடையது, ஆனாலும் ஒரு குடியை அழித்துவிடும் கேடு உடையது. பகையில் என்ன சிறிது பெரிது, நெருப்பில் என்ன சிறிது பெரிது, எல்லாம் துன்பம் தருவனதான். நாவினால் சுட்ட வடு என சொல் சுடும்பொழுது உட்பகை எப்படிப்பட்ட தீமை தரும் என்பதை எள்ளின் பிளவை காட்டி எடுத்துரைக்கிறது குறள். குறள் எண் 890. உடம்பாடு இலாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. குடங்கர் குடில் உரை வாழ்தல். உள்ளத்தால் அகத்தால் மனத்தால் ஒன்றாதவர் வாழ்க்கை ஒரு குடிசைக்குள் பாம்புடன் வாழ்வது போன்றது ஆகும். நிறைவாக, பகைவரை கண்டு அஞ்சற்க, உறவு போல இருக்கும் பகையைக் கண்டு அஞ்சி நீங்கி விடுக. மனம் ஒன்றுபடாதது உட்பகை. அறம் உரசிய பொன் போல உட்பகை உற்ற குடி அழியும். எள்ளின் பிளவு போல மிகச்சிறிய உட்பகை எனினும் அழிவு பெரிது ஆகும். பகையில் என்ன சிறிய பகை பெரிய பகை? பகை பகைதான். படைமாட்சி படைச்செருக்கு இகல் பகைமாட்சி பகைத்திறம் தெரிதல் உட்பகை ஆகிய அதிகாரங்கள் பகையின் தன்மையை விவரிக்கின்றன.